தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய வழிபாடு அன்பை முன்னிறுத்துகிறது. கடவுளின் அன்பு அவருடைய கட்டளைகளின் மூலம் நம்மில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இக்கட்டளைகளை கடைபிடிக்காது ஒரு நாள் இறைவனுக்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும். நாம் அனைவரும் கடவுளின் கட்டளைகளை நமக்கேற்றாற்போல் மாற்றாமல் நாம் அக்கட்டளைகளுக்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்களில் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று விவிலியத்தில் வாசிக்கின்றோம். நாம் வாழ்வை தேர்ந்தெடுத்தால் வாழ்வும், சாவை தேர்ந்தெடுத்தால் சாவும் நமக்கு கிடைக்கும். இவ்வாறு இறைவன் தரும் திருச்சட்டங்களை நமது வாழ்வில் பின்பற்றி இறைவனில் வாழ்வு பெற தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த தியாக பலியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திரு உளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சீராக்கும் பழைய ஏற்பாடுகளில் ஞானத்தை வெளிப்படுத்தும் நூல்களில் ஒரு சிறந்த நூலாக இருக்கின்றது. இதுவே நம் அன்றாட வாழ்க்கை சூழல்களில் ஒழுக்கங்களையும் வாழ்க்கை மரபு மற்றும் நெறிமுறைகளையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த நூல். எனவே நாம் அனைவரும் இறைவன் அளிக்கும் வாழ்வை தேர்ந்து கொண்டு பயனடைய இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். இறை பற்றி இருக்க ஆண்டவர் யாருக்கு கற்பிக்கவில்லை. சீராக்கிய ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 15 முதல் 20 வரை. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதியும் கொடுத்ததும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நடப்போம்
ஞானத்தை உறுதியுள்ளதாயிருந்தார் எவ்வளவோ நலம் உம்மடியானுக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நான் உன் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். ஆண்டவர் திரு சட்டப்படி உன் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திரு சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவர் திரு சட்டப்படி நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவ விசுவாசம் கடவுளின் கொடை என புனித பவுலடியார் கூறுகின்றார். இந்த விசுவாசம் உலக தத்துவங்களாலும் உலக ஞானத்தாலும் கொடுக்கப்பட்டதல்ல, மாறாக கடவுளின் அளவற்ற இரக்கத்தினால் கொடுக்கப்பட்டது என கூறும் இவ்வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலகின் ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாற்றுக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவும் இல்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரை அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து
வாசகம். ஐந்தாம் அதிகாரம். இறைவாக்குகள் 20 முதல் 22 மற்றும் 27 முதல் 28 மற்றும் 33 முதல் 34, இறுதியாக 37வது இறைவாக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யாணை இடாதீர். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாகச் சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நேற்று ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான நாள். யாருக்கு 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 ஒரு சில பேருக்கு. யாருக்கு? ஒரு சில பேருக்கு. என்ன நாள் அது? லவ்வர்ஸ் டே, காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற ஒன்று. ஆனால் இந்த வேலண்டைன்கிற ஃபாதரு இந்த நாளை அவர் கொண்டு வந்த அர்த்தங்கிறது வேற. ஆனால் நாம் அதை எப்படி திசை திருப்பி வேறு மாதிரி கொண்டு போயிட்டோம். வேலண்டைன்ஸ் டே நிறைய பேர் இப்போ காதலர் தினம்னு சொல்கிறது கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான், தமிழ்நாட்டில் தான் அதை காதலர் தினம்னு மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பெயர் அன்பர் தினம். கணவன் தன் மனைவியை பார்த்து, மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து மட்டும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பது அல்ல. பெற்றோர் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் சொல்லலாம். அத்தை, மாமா, யார் யாரெல்லாம் நம்மை அன்பு செய்கிறார்களோ, நாம் யாரை யாரையெல்லாம் அன்பு செய்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் நாம் என்ன சொல்லலாம்? வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஆமாம். நேற்று காரில் வந்துட்டு இருக்கும்போது கொடைக்கானல் எஃப்எம்மில் ஒரு இந்த காலத்து பாட்டு, ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுவதை போன்று மிக 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 கருத்தாழம் உள்ள ஒரு பாடலை கேட்டேன். இந்த காலத்துலையும் இப்படியெல்லாம் எழுதுகிறாங்களா பாட்டு, இவ்வளோ சூப்பராக எழுதுகிறாங்களா சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு மெய் சிலிர்த்து போனேன். நான் திரும்ப திரும்ப கேட்டேன். நேற்று இங்கே வந்து நைட்டும் அந்த பாட்டை நான் திரும்ப திரும்ப கேட்டேன். நம்ம பூசையில் கூட தியான பாடலாக கூட அதை வச்சுக்கலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான பாடல். நீங்கள் ஃபோன் வச்சுருக்கோங்க, இப்போ பார்க்காதீங்க, வீட்டில் போய் பாருங்கள். படம் தெரியல. அந்த பாட்டினுடைய தலைப்பு காதல் ஒரு பள்ளிக்கூடம். எனது காதல் ஒரு பள்ளிக்கூடம். என்னடா நீ ஃபாதர் காதலை பற்றி பேச நினைக்காதீங்க. காதல் ஒரு பள்ளிக்கூடம், அதுதான் தலைப்பு. அதில் வர்ற கருத்துக்களை பாருங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் நினைவு கூறலாம். பட்டுக்கோட்டை மட்டும்தான் இந்த மாதிரி பாட்டு எழுத முடியும், விரசம் இல்லாமல்.
எந்த வார்த்தையும் தவறாக கையாளப்படாமல் இந்த சமுதாயத்திற்கு நன்மை வைக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே வைத்து பாடல் எழுதிய ஒரே மகான் பட்டுக்கோட்டை. அவருடைய அந்த வரிகளை இந்த காலத்தில் எழுதப்பட்ட அந்த பாடல் எனக்கு நினைவூட்டியது. ஆம், பெற்றோரை காதல் செய்வீர், இயற்கையை காதல் செய்வீர் என்றெல்லாம் உண்மையிலேயே நாம் யாரை காதல் செய்ய வேண்டும் என்கிற கருத்தாழமிக்க வரிகளை நான் அதில் கண்டேன். அதை அப்படியே இன்றைய வாசகத்தோடு நம்ம பொருத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்தியாவில் ஒரு பெரிய புத்தகம் இருக்குது. என்ன புத்தகம்? சட்ட புத்தகம். நிறைய லாயர்ஸ்லாம் பார்க்குறோம். என்ன படிக்கிறாங்க? அவங்க என்ன படிக்கிறாங்க? அது கொஞ்சம் அப்படியே மெய் மருந்து தூக்கத்தை கலைச்சிட்டு பேசுங்க என் கூட. என்ன படிக்கிறாங்க அவங்க? லா படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? நம்ம யாராவது ஏதாவது ஓவராக பேசுனா என்ன சொல்லுவோம்? டே ரொம்ப சட்டம் பேசாத. என்ன பேசாத? என்கிட்ட வந்து சட்டம் பேசாத அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆமாம், இபிகோ செக்ஷன், இந்தியன் பீனல் கோட் அப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோம். தமிழில் சட்டம் 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 என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நாடு நமக்கு எப்படி வாழ வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைய இந்த வாசகங்களிலே அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கு. வெறும் சட்டம் என்று சொல்லவில்லை. அது என்ன வார்த்தை? அது திருச்சட்டம். ஆக ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சட்டத்திற்கும் திருச்சட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. திரு அவை அதை வித்தியாசப்படுத்தி காட்டி இருக்கிறது. திரு அவை நினைத்திருந்தால் இதை சட்டம்னே போட்டிருந்திருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த சட்டம் சட்டம்னே எழுதியிருந்திருக்கலாம். ஆனால் அதில் திருச்சட்டம் என்ற அந்த திரு என்றால் நமக்கு தெரியும், புனிதமானதுன்னு அர்த்தம். திரு அவை, புனிதமான திரு அவை, புனித அவை, ஆண்டவர் வாழ்கின்ற ஒரு அவை. எனவே இந்த திருச்சட்டம் என்று ஏன் சொல்லப்படுகிறது? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். சட்டத்திற்கும் திருச்சட்டத்திற்கும் என்ன வேறுபாடு? ஆண்டவர் சொல்லுங்க. யாரு? ஆண்டவர் நமக்கு கொடுத்தது திருச்சட்டம். இது ஆள்பவர்கள் நமக்கு கொடுக்கின்ற சட்டம். இப்போ எத்தனையோ நாடுகளில் சட்டங்கள் ஏற்றுகிறார்கள், ஏற்கனவே ஏற்றி இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒரு விமர்சனம் வருகிறது. ஏதாவது ஒரு குறை இந்த சட்டத்திலே இருப்பதாக சுட்டி காட்டுகிறார்கள். இன்னும் நம்ம நாட்டில் ரொம்ப அழகா சட்டத்தில் எங்கடா என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓட்டை இருக்குன்னு பார்த்தா அதை பயன்படுத்திட்டு அந்த சட்டத்திலிருந்து எளிதாக தப்பித்துக் கொள்வது எப்படி என்று யோசித்து பார்த்து அதற்குரிய வழிகளிலே ஈடுபடுபவர்கள்லாம் பாருங்க, நிறைய பாவம் செய்கிறவங்களா இருப்பாங்க. நிறைய அநியாயம், அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவங்க, அவர்களுடைய பெயருக்கு பங்கம் விளைவிப்பவர்கள். இவங்க எல்லாம் பாருங்க, செய்கிறதெல்லாம் செஞ்சு விட்டு எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் சட்டத்தில் எங்கடா ஒரு ஓட்டை இருக்கும், அதை பயன்படுத்தி தப்பித்து கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள். அதனால நாடுகளிலே இயற்றப்படுகின்ற சட்டங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகின்றன. அதனால்தான் அவை சட்டம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த திருச்சட்டம் எந்தவித விமர்சனத்திற்கும் இதுவரை எந்த ஒரு மதத்தினராலும் உள்ளாக்கப்படவில்லை. யாராவது ஒருத்தர் இந்த விவிலியத்தில் இருக்கின்ற திருச்சட்டங்களுக்கு யாராவது ஒருத்தர் விமர்சனம் கொடுக்க முடியுமா என்றால் முடியாது. எனவேதான் இது திருச்சட்டம் என்கிறோம், இதை சட்டம் என்கிறோம். சட்டம் என்பது சட்டத்தை இயற்றுபவர்கள் தங்களுடைய சுயநலத்தையும் உள்ளே புகுத்தி தங்களுக்கு சாதகமான அம்சங்களையும் உள்ளே புகுத்தி அதை இயற்றுகிறார்கள் குளிர் காய்வதற்காக. ஆனால் ஆண்டவர் இயற்றிய திருச்சட்டம் என்பது வேறு. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருமே இறைவனுடைய படைப்புகள். மனித உயிர் என்பது மிகவும் புனிதமானது, இறைவனின் கொடை. எனவே இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்றால் இது போன்ற திருச்சட்டங்கள் இருந்தால்தான் மக்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் இருக்கா. இந்துக்கள், மற்ற மதத்தினர் நம்முடைய விவிலியத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை பெரிய பெரிய சொற்பொழிவுகளிலே கோட் பண்ணி காட்டுறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஒரு சில பேர் இது இயேசு சொன்னார்னு சொன்னால் அவங்களுக்கு அவமானம் வந்திருக்கிறதுக்காக வார்த்தைகளை மட்டும் கையாண்டு விட்டு யார் சொன்னா எங்கே இருக்கிறது என்று சொல்லாமல் கூட ஆண்டவருடைய வார்த்தை அங்கே உயிர் பெறுகிறது.
அந்த அளவிற்கு மக்களுக்கு வாழ்வை கொடுக்கின்ற இந்த வார்த்தை பிற மத சகோதர சகோதரிகளின் வாயில் இருந்து கூட சொற்பொழிவாக அங்கே மக்களுடைய இதயங்களிலே விதைக்கப்படுகிறது. அதுதான் சட்டத்திற்கும் திருச்சட்டத்திற்கும் இருக்கின்ற முற்றிலும் முரண்பட்ட வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இந்த திருச்சட்டத்தை காதல் செய்வீர் அந்த பாடலை நாம் கேட்கும்போது ஏன் இதுக்கு சொல்லக்கூடாது என்று தோன்றும். நாம் காதல் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய திருச்சட்டத்தை. இந்த திருச்சட்டத்தை எப்படி காதல் செய்வது? முதல் வாசகர் ரொம்ப அழகா தெளிவா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று ரொம்ப நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சட்டத்தை கொடுத்துட்டார், இந்தா திருச்சட்டம், உனக்கு விருப்பம்னா கடைபிடி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா கடைபிடிக்காத. சுதந்திரத்தை கொடுக்கிறார். நிறைய பேர் சுதந்திரம் 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 சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு சுதந்திரம் என்பது படுகேவலமாக போயிட்டு இருக்குது, படுகேவலமாக போயிட்டு இருக்குது. ஆணும் பெண்ணும் சமம்தான், அதை நான் 100% மதிக்கிறேன். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த பெண்கள் இந்த சுதந்திரம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தன்னுடைய ஆடை அலங்காரத்திலே எவ்வளவு கேவலமாக ஆடை உடுத்த முடியுமோ அந்த அளவிற்கு கேவலமாக ஆடை உடுத்தி கொண்டு அதற்கு அவர்கள் வைக்கின்ற பெயர் சுதந்திரம். நான் எப்படி வேண்டுமானால் உடுத்துவேன், அது என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பத்தின்படி வாழ எனக்கு உரிமை இல்லையா என்று சுதந்திரத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். சுதந்திரத்தை தவறாக புரிந்து கொள்வதனுடைய விளைவுதான் நிறைய பாலியல் பலாத்காரங்கள், கொலைகள், இவை எல்லாமே நடக்கின்றன. அதனால சுதந்திரத்தை நாம் மிகவும் கருத்தாழத்தோடு புரிந்து கொண்டு அதன்படி நாம் செயலாற்ற வேண்டும். அடுத்ததாக பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. எல்லாமே நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறார் கடவுள். உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். பாருங்க, சாய்ஸ் கொடுக்கிறார். இது நல்லது, இது கெட்டது, ஓ சாய்ஸ். நீ நல்லதை சூஸ் பண்ணினா நல்லா இருப்ப. பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம்? படிக்க போகிறோம், அது நல்லது. நீ அதை சூஸ் பண்ணி படிச்சின்னா வாழ்க்கையில் மேலே போவ. இல்லை விட்டுட்டு பின்னாடி பொண்ணுங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குது, படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, படத்துக்கு போகிறது, காலேஜுக்கு கட்டடிச்சிட்டு மற்ற செயல்கள், ரவுடித்தனம், இந்த மாதிரி நீ செயல்களில் ஈடுபட்டினா நீ நாசமாக போயிடுவ. சாய்ஸ் கொடுக்குறார் கடவுள், சாய்ஸ் கொடுக்கிறார். அதனால நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் சாவும் வாழ்வும் வைக்கப்பட்டுள்ளன. நமக்கு விருப்பமானதை நம்ம தேர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நல்லதை தேர்ந்து கொண்டோம்னா நல்ல நீடிய ஆயுளோடு வாழ்வோம். கெட்டதை தேர்ந்து கொண்டால் சாவு. ஆண்டவர் சொல்லுகிறார். சாய்ஸ் நம்மது, சாய்ஸ் நம்மது. அதனால நாம தான் முடிவு எடுக்கணும். என்ன செய்யறது? எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். பாருங்க, நல்லதை சூஸ் பண்றவங்களுக்கு மீது ஆண்டவருடைய பார்வை இருக்கும். கெட்டதை சூஸ் பண்றவங்க மேல ஆண்டவருடைய பார்வை இருக்காது. அதுதான் ஆண்டவர் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறைப்பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாருங்க, இறைப்பற்று, கடவுள் பற்று இல்லாமல் இருக்க ஆண்டவர் யாருக்கும் கட்டளையிட்டதில்லை. நம்ம நிறைய நம்ம நியாயப்படுத்துகிறோம். ஏன் கோயிலுக்கு வரல? எனக்கு வேலை தான் முக்கியம். ஏன் கோயிலுக்கு வரல? எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, நான் போயிட்டேன். எனவே ஆலயத்திற்கு வருவதற்கும் ஜெபிப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர்றதுக்கும் 1008 காரணங்களை நாம் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? இதெல்லாம் நான் இட்ட கட்டளை அல்ல, இந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் நான் கொடுத்தது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததில்லை. இந்த மாதிரி செய்கிறதற்கு ஆண்டவர் யாருக்குமே அனுமதி கொடுத்தது கிடையாது. பாருங்கள், அதனால 2 சாய்ஸ் நமக்கு கொடுத்துருக்கோம். நாம் எதை காதல் செய்ய வேண்டும், எதை நாம் சூஸ் பண்ணணும், அந்த ஆப்ஷனை நம்மகிட்ட கொடுக்கிறார். அதுதான் சுதந்திரம், அதுதான் சுதந்திரம். கட்டாயப்படுத்தல அவர். ஆனால் நாம் எதை தேர்ந்து கொள்கிறோம், நாம் எந்த வழிமுறையை தேர்ந்து கொள்கிறோம், நாம் எந்த வாழ்வை தேர்ந்து கொள்கிறோம், அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு.
மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் சொன்னதெல்லாம் சில விஷயங்களை சுட்டி காட்டி கொலை செய்யாதே அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் இவர் மனசில் நீ நினச்சிட்டாவே பாவம் பண்ணிட்ட. இயேசு இன்னும் ஒருபடி மேலே போகிறார். அவர் அதுதான் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் ஏற்கனவே தம் உள்ளத்தில் அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். பாருங்க எவ்வளோ மேலே போறார் ஆண்டவர். தவறு என்று சொல்லுகிறார். அதுபோல நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு படிப்பினை திருச்சட்டத்தை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே நார்மலான சட்டத்திற்கும் திருச்சட்டத்திற்கும் நிறைய வேறுபாடுகள். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இயற்றப்படுவது திருச்சட்டம். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிலே சுயநலம் இருக்கும், அதிலே உள்நோக்கம் இருக்கும். இது சட்டம். எனவேதான் ஆண்டவருடைய சட்டம் அங்கே முன்னிடப் பெறுகிறது. எதை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய சாய்ஸ். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு தேவையான அருள் வரங்களை மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நல்ல ஆயனே எம் இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், கன்னியர் மற்றும் துறவியர் அனைவருக்கும் நீர் நிறைவாக ஆசி வழங்கியுள்ளோம். இவர்கள் அனைவரும் உண்மை போல நல்ல ஆயமாக இருந்து மக்களை வழிநடத்தி செல்லவும் தங்கள் பணிகளை வல்லமையுடனும் ஆற்றலுடனும் செய்திடவும் அருள் புரிய வேண்டும் என உண்மை மன்றாடுகிறோம். நல்ல மருத்துவரே எம் இறைவா, வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் பல்வேறு நோய்களினால் அவதிப்படும் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தை அளித்தருள வேண்டும் என உண்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, பள்ளி முதல் கல்லூரி வரை செல்லும் மாணவிய மாணவியருக்கு நீர் நிறைவாக ஆசி வழங்கி வழிநடத்தவும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் இவர்கள் சிறந்து விளங்க தேவையான வரங்களை அளித்தருளவும் வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். நலம் தரும் எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களுக்கு வாக்களித்த மக்களை தங்கள் மனதில் கொண்டு அவர்களுக்கு பலன் தரும் பல நல்ல திட்டங்களை வகுத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு அயராது உழைத்திட அருள் தர வேண்டும் என உண்மை மன்றாடுகின்றோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் பலமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. வாழ்நன்மையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வடைக்கும் அப்பமாக மாறும் இறைவன் எனக்கு வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவான வாழ்க்கை வருகிறான் என்று காட்சி செடி மனித உழைப்பின் பயமான தேசத்தில் கொண்டுள்ளோம். இதைகளால் வானமாக மாறும் இறைவன் வாழ்க்கை பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் குழந்தைகளை ஏற்றலும் ஆண்டவரை இறைவனாக பலி புகுந்ததாவதாக ஏற்படுத்தியறணும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளுக்கு உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைய திருவுளமானீர். இவ்வாறு உமக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்
நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவுடன் 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 கிறிஸ்து. அவர்கள் உண்டு முற்றிலுமாய் நிறைவடைந்தனர். ஆண்டவர் அவர்கள் விரும்பியவற்றையே அவர்களுக்கு அளித்தார். அவர்களது விருப்பம் வீணாகவில்லை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.